விஜய் என்ற புயல் தமிழ்நாடு முழுவதும் வீசி இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரையில் ஒரு சுனாமி போல தான் தாவேக்காவுடைய வெற்றி அப்படின்றது பதிவாகி இருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. சென்னையை பொறுத்தவரையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் 14 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா வரலாறு காணாத ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கிறது. 1977க்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளும் சென்னையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. எத்தனையோ புது கட்சிகள் வந்திருந்தாலும் அந்த கட்சிகள் எல்லாம் வெற்றியை பதிவு செய்யாத ஒரு நிலை தான் இருந்திருந்தது அப்படின்றது தான் நம்ம வரலாறை பார்க்கும்போது தெரிகிறது. சென்னையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரெண்டே தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெற்றாங்க. ஒன்று துரைமுகம் தொகுதி சேகர் பாபு, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். கொளத்தூர் தொகுதியில் சிட்டிங் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார் அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவரை எதிர்த்து போட்டியிட்ட நபர் திமுகவில் இருந்த ஒரு நிர்வாகி தான், ஒரு மாவட்ட செயலாளர் தான், அவங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ தான். அவர் முதலமைச்சரை தோற்கடிக்கிறார் அப்படின்றது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் 1000-2000 வாக்குகள் வித்தியாசத்தில் 8000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறார் அப்படின்றது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது கொளத்தூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ அங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் அவருடைய தோல்வியை தாங்கி கொள்ள முடியாமல் அவர் அழுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மு.க. ஸ்டாலினுடைய அந்த தோல்வி அப்படின்றது திமுகவுக்கு பர்சனலாக ஒரு பெரிய லாஸாக இருக்குது அப்படின்றத கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏன்னா திமுகவை சார்ந்தவர்கள் எதிர்க்கட்சியாக தாங்கள் இருப்பது அப்படின்றது எங்களுக்கு பழக்கப்பட்டது தான். நிறைய இடங்களில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திட்டங்கள் அதிகமாக தீட்டுவோம், அது மக்கள் சேவையை நாங்கள் அளப்பரிய செய்வோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படின்றது அந்த கட்சிக்கு பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்துட்டாங்க, அதீத நம்பிக்கை, நம்மளை யாருமே தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் இன்றைக்கி கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. முழுமையாக சேகர் பாபுட்ட இந்த பொறுப்பு அவர்கள் கொடுத்தது மிகப்பெரிய தவறு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா சேகர் பாபுவை பொறுத்தவரையில் அவருடைய டாமினேஷன் அப்படின்றது கடந்த 3 ஆண்டுகளாகவே திமுகவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் அதிகமாக இருக்கிறது, அதுவும் நார்த்து சென்னை பகுதியில் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மா சுப்பிரமணியன்லாம் முதலமைச்சரோட வாக்கிங்லாம் போயிட்டுருப்பார். அவரை கூட அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் திமுக நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு பெரிய அளவில் சேகர் பாபுடைய டாமினேஷன் அப்படின்றது இருந்திருக்கிறது. அவருக்கு சாதகமான அவருடைய ஆதரவாளர்களை போட்டு முதலமைச்சருடைய திட்டங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது, முதலமைச்சருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போக விடாமல் அவர்களே டீல் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் நம்ம தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சேகர் பாபுவை தான் போய் அப்ரோச் பண்ணணும், அவர் நியமித்திருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் களத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான் மக்களை பொறுத்தவரையில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைத்தது. அதுதான் இன்னைக்கு வி.எஸ். பாபுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வியை தேடி தந்திருக்கிறது. இப்போ இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் மற்றவர்கள் மனம் புண்படாத வகையில் தான் இந்த கடந்த 5 ஆண்டுகளும் அவருடைய ஆட்சி அப்படின்றது இருந்திருக்கு. இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாகி இருக்கிறது. எவ்வளோ திட்டங்கள் அவங்க செய்திருந்தாலும் கூட அதெல்லாம் மக்கள் ஒரு பெருசாக நினைக்கவே இல்லை. அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது அப்படின்றதுல நிறைய கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் ஆளக்கூடிய கட்சி, அதுவும் முதலமைச்சர் அவர் தான் அந்த கட்சியுடைய முகமாக இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட எனக்கு வேற ஒருத்தர் வேணும் அப்படின்ற ஒரு முடிவை மக்கள் எடுத்திருப்பதற்கான காரணமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. திமுகவுடைய வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே திமுகவுடைய தலைவர் தோல்வியை சந்தித்ததே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தலைவரும் தோல்வி அடைந்திருக்கிறார், பொதுச் செயலாளரும் தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. தலைவரை பொறுத்தவரையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அதே மாதிரி காட்பாடி தொகுதியில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கிறது. 2 இடங்கள்லையும் தோல்வியை சந்தித்திருப்பது அந்த கட்சிக்கு ஒரு மனக்கசப்பை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையை பொறுத்தவரையில் தாவேக்காவுடைய வெற்றி அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கடந்து போகவே முடியாது. ஏன்னா 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 இடங்களில் அவங்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. அதுவும் அந்த மார்ஜின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல மார்ஜினில் தான் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1977க்கு பிறகு உங்களுக்கு நிறைய கட்சிகள் தோன்றியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூப்பனார் வந்து 1989 பார்த்தீங்கன்னா அதிமுக 2 பிரிவுகளாக ஜேன்னு பிளவை சந்திக்கிறது. அந்த தேர்தலில் 26 இடங்களில் அவர் வந்து வெற்றி பெறுகிறார். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் ஒரு தொகுதியை கூட அவர்களால் வெற்றி பெற முடியலை அப்படின்றது பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு பாமக வந்து 1991 அந்த காலகட்டங்களில் வர்றாங்க தேர்தல் அரசியலுக்குள்ள. அவங்க வந்து வட மாவட்டங்களில் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 5.91% வாங்கியிருந்தாலும் கூட இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் வந்து அவங்க 2000 3000 இந்த மாதிரி தான் அவங்களால வாக்குகளை பெற முடிந்தது. ஸோ சென்னையை வந்து யாராலையும் கைப்பற்ற முடியாத ஒரு நிலை தான் வந்து திமுக அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு இருந்தது அப்படின்றது தான் கள யதார்த்தம். அதற்கு பிறகு 1996 வைகோ வந்து வருகிறார். வைகோ வந்தும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செங்குத்தாக அவர் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களை அவர் பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரால் கூட வந்து சென்னையில் வெற்றியை பதிவு செய்ய முடியலை அப்படின்றது தான் கள யதார்த்தமாக இருக்கிறது. அதற்கு பிறகு 2006 தேமுதிக வந்து உங்களுக்கு தேர்தல் அரசியலுக்குள்ளே வரும்போது அவர்களாலையும் சென்னையை கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றியை பதிவு செய்தது கிடையாது. ஆனால் 2026 விஜய் வந்து 16க்கு 14 இடங்கள் வந்து வெற்றியை பதிவு செய்கிறார். அதுவும் கட்சி ஆரம்பித்து ஒரு 2.5 3 வருடங்களில் வந்து அதை சாத்தியப்படுத்துகிறார். அப்படின்றப்ப நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு பெரிய மேண்டேட்டை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. வரலாற்றை பொறுத்தவரையில் தாவேகா தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. விசில் சின்னம் அப்படின்றது ஒரு நிரந்தரமான ஒரு சின்னமாக தாவேகாவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த தேர்தலில் சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதிமுக 8 இடங்களில் டெபாசிட்டே இழந்திருக்காங்க அப்படின்றது தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு இடத்துல கூட வந்து அதிமுக வெற்றியை பெறவில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து டெபாசிட்டை இழந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து அந்த கட்சியை தகவமைச்சு கொள்ளணும் அப்படின்னா பெரிய மெனக்கடல்களை எடுக்க வேண்டியது இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால அவங்க இம்மீடியட்டாக வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் கவனமாக செயல்பட்டால் மட்டுமே தான் அதிமுகன்ற கட்சி வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்க முடியும் அப்படின்றதும் கள யதார்த்தமாக இருக்கிறது. நிறைய கட்சிகளுக்கு வந்து இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது விசிக, நாம் தமிழர் கட்சி, அதிமுக உள்ளிட்ட நிறைய கட்சிகளுக்கு வந்து அவங்க தொடர்ந்து தீவிரமான அரசியலை செய்யலை, காலத்துக்கேற்றாற்போல் மாறலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த எலெக்ஷன் தந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.